கல்யாண வீட்டுக்கு தாய்மாமன் சீர் செய்யறதுக்காக வந்த 2 குடும்பஸ்தன்கள் முகூர்த்த நேரத்துக்கு முன்னாடி திடீர்னு காணாம போயிருக்காங்க. கடந்த 5 நாட்களா தேடப்பட்டு வந்த நிலையில அவங்க 2 பேரும் அழுகிய சடலமா மீட்கப்பட்டுள்ள சம்பவத்தோட பகீர் பின்னணி இது. விருதுநகர் மாவட்டம் அப்பை நாயக்கன்பட்டி அருகே உள்ள அர்ஜுனா ஆற்று பகுதியில் அன்று பதற்றம் அனலாக தெரித்துக் கொண்டிருந்தது. கடந்த 5 நாட்களாக காணவில்லை என தேடப்பட்டு வந்த 2 குடும்பஸ்தன்கள் இங்குள்ள கிணற்றிலிருந்து அழுகிய நிலையில் சடலமாக மீட்கப்பட்டுள்ளனர். இறந்தவர்களின் உடலை அடையாளம் காட்டுவதற்காக காவல்துறையினர் தரப்பிலிருந்து உறவினர்களுக்கும் தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. கனத்த இதயத்தோடு சம்பவ இடத்திற்கு வந்து சேர்ந்த சொந்த பந்தங்கள் அனைவரும் துக்கம் தாழாமல் துடிதுடித்தது அங்கிருந்த அனைவரையும் கதிகலங்க வைத்திருக்கிறது. விசேஷ வீட்டிற்கு வந்தவர்கள் இப்படி சடலமாக கிடப்பதற்கு என்ன காரணம் என்பதை அறிய விசாரணையில் இறங்கினோம். இறந்தவர்களின் பெயர் ரவிக்குமார் மற்றும் சுரேஷ்குமார். விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் அருகே உள்ள கிராமத்தை சேர்ந்தவர்கள். இவர்கள் இருவருக்குமே திருமணமாகி 2 குழந்தைகள் உள்ளனர். இந்த நிலையில் கடந்த மாதம் 31ஆம் தேதி உறவினர் ஒருவரின் திருமணத்தில் கலந்து கொள்வதற்காக சொந்த பந்தங்களின் புடைசூழ சுரேஷ்குமாரும் ரவிக்குமாரும் சாத்தூர் அருகே உள்ள நடுவப்பட்டியில் உள்ள கெங்கையம்மன் கோவிலுக்கு குடும்பமாக வந்துள்ளனர். மறுநாள் பொழுது விடிந்தபோது உறவினர்கள் இருவரும் காலை கடனை கழிப்பதற்காக அர்ஜுனா ஆற்று பகுதிக்கு ஒன்றாக சென்றுள்ளனர். ஆனால் வெகு நேரமாகியும் அவர்கள் திருமண நிகழ்விற்கு திருப்பி வரவில்லை. தாய்மாமன் சீர் செய்வதற்கு கூட வராததால் சந்தேகமடைந்த உறவினர்கள் அருகிலிருந்த அப்பை நாயக்கன்பட்டி காவல் நிலையத்தில் மேன் மிஸ்ஸிங் கேஸ் கொடுத்துள்ளனர்.